இலங்கையின் 35வது போலீஸ் மாதிபராக கடமையாற்றிய சி.டி. விக்ரமரத்ன கடந்த வெள்ளிக்கிழமை தலாஹேன பகுதியில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் துப்பாக்கி சூடுபட்டதில் உயிரிழந்தார். அவரது மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிடுவதுடன் அதற்கமைய அவர் தனது பாதுகாப்பு அதிகாரியின் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. சடலம் மீதான பிரேத பரிசோதனையின் போது மரண விசாரணை அதிகாரி திறந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார். இதனிடையே முன்னாள் போலீஸ் மாதிபர் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகிய விதம் தொடர்பில் விசேட நிபுணத்துவ அறிக்கை ஒன்றை பெற்றுக்கொள்ள போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலதிக பரிசோதனைகளுக்காக உடற்பாகங்கள் அரச ரசாயன பகுப்பாய்வாளரிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அவரது கையடக்க தொலைபேசி தற்போது போலீசாரின் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளை பெற்று அதனை மேலதிக ஆய்விற்காக அனுப்பி வைக்க உள்ளதாக போலீசார் கூறினர். முன்னாள் போலீஸ் மாதிபர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக கூறப்படும் கைத்துப்பாக்கி போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த துப்பாக்கியும் அரச ரசாயன பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த மரணம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மாதிபரின் மனைவி பாதுகாப்பில் இருந்த 3 அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் போலீஸ் மாதிபரின் பூதவுடல் பின்னர் குடும்ப உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பொரளையில் உள்ள தனியார் மலர்சாலை ஒன்றில் இன்று காலை வைக்கப்பட்டது. பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக முன்னாள் ஜனாதிபதிகள், அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் வருகை தந்திருந்தனர். முன்னாள் போலீஸ் மாதிபர் சந்தன விக்ரமரத்னனுடைய மிக நெருங்கிய நண்பர். விசேடமாக நான் ஜனாதிபதி பதவி வகித்த காலப்பகுதியிலேயே அவர் போலீஸ் மாதிபர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார். அவர் மிகவும் நேர்மையாகவும் நல்ல குணங்களுடனும் மிகுந்த நிதானத்துடனும் அமைதியான மனதுடனும் பணியாற்றிய ஒருவராவார். போலீஸ் உயர் அதிகாரிகளும் சி.டி. விக்ரமரத்னவின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்தனர். முன்னாள் போலீஸ் மாதிபரின் இறுதி கிரியைகள் போலீஸ் மரியாதையுடன் நாளை பிற்பகல் பொருளை பொது மயானத்தில் நடைபெற உள்ளன.